அதானியோட நிறுவனம் இந்தோனேஷியால ஒரு டன் நிலக்கரிய 2330 ரூபாய்க்கு வாங்கி கப்பல்ல ஏத்தி சென்னையில துறைமுகத்துல வந்து இறங்கும் போது 7500 ரூபாய்க்கு பில் போட்டு வித்திருக்காங்க. 2300 ரூபாய்க்கு கப்பல்ல ஏத்தப்பட்ட நிலக்கரி தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக சென்னை ஹார்பர்ல இறக்குமதி செய்யும் போது 7500 ரூபாய். 2 வாரத்துல இந்தோனேஷியால இருந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ள டபுள் மடங்கு எப்படி நிலக்கரியினுடைய விலை அதிகமாச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதானியினுடைய போலி கம்பெனிகள் யார் யார், அந்த போலி கம்பெனிகள் எந்தெந்த தீவு செயல்படுறாங்க, எத்தனை ஆயிரம் கோடி இது மாதிரி ஊழல் செஞ்சு அதானி நிறுவனம் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்தோனேஷியால கப்பல்ல ஏத்தும் போது இது மட்டமான ரக நிலக்கரி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அதாவது வெறும் 3500 கேலரி தான் இதனுடைய கெபாசிட்டிங்கறாங்க. ஆனா சென்னை துறைமுகத்துல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக அதே கப்பல்ல வந்து அதே நிலக்கரியை இறக்குமதி பண்ணும்போது அந்த சர்டிபிகேட்ல 6000 கேலரி, அதாவது நல்ல குவாலிட்டி உயர் ரக குவாலிட்டியான நிலக்கரி அப்படின்னு சர்டிபிகேட் எப்படி மாறிச்சு? இதுக்கு பின்னாடி அதானி நிறுவனம் என்ன போர்ஜரி வேலை பண்ணிருக்காங்க? அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக அரசோ இது குறித்து ஏன் வாயே எவ்வளவு காலமா தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி லோ குவாலிட்டியான நிலக்கரி வாங்கப்பட்டு ஹை குவாலிட்டிக்கான தொகை கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஊழலால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி நஷ்டம். துபாய், சிங்கப்பூர், தாய்வான், பிரிட்டிஷ் விர்ஜீனியா, சைப்ரஸ், மொரீஷியஸ் இது மாதிரியான ரகசிய தீவுல ஏன் அதானி நிறுவனம் போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க? சில லட்சம் மக்களே வாழக்கூடிய சைப்ரஸ் தீவில் இருந்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பணம் அதானி எப்படி இந்தியாக்குள்ள கொண்டு வர்றாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களை நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுக்கான டெண்டர் ஏன் அதானி நிறுவனத்துக்கு மட்டுமே கொடுக்கப்படுது? இதுக்காக இந்திய பிரதமர் அலுவலகத்துல என்னென்ன சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டிருக்கு? உச்சநீதிமன்றம் அதானியினுடைய முறைகேடுகள் குறித்து என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க? இந்தியாவினுடைய ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் விங் அதானியினுடைய நிலக்கரி ஊழல் குறித்து என்ன ஆதாரங்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஊழல், குறிப்பா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழல் குறித்தான எல்லா தகவலுமே ஆதாரப்பூர்வமா வெளியிடுவாங்க. அப்படி இந்த முறை OCCRP வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அதானி நிறுவனம் நிலக்கரியை இந்தோனேஷியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணும்போது என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது குறித்து. இது குறித்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய சர்வதேச பத்திரிகை ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆதாரங்களை ஒன்றொன்னா எடுத்து படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண எளிய மனுஷனும் இன்னைக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கோம்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தோம்? ஒரு யூனிட்டுக்கு அப்போ எவ்வளவு, இப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? இன்னைக்கு கரண்ட் பில் எல்லாமே ரொம்ப அதிகமாக கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. எல்லாமே அதிகமாகிடுச்சு. இந்த கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? இந்த கரண்ட் உற்பத்திக்கான செலவு, இந்த கரண்ட் உற்பத்திக்கான அடிப்படை மூலப்பொருள் என்ன? நிலக்கரி. இந்த நிலக்கரி இந்தியாவில் கிடைக்குதா இல்லை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணப்படுதா அப்படின்னா ரெண்டுமே நடக்குது. மெஜாரிட்டி, பெரும்பாலான நிலக்கரி இந்தியாவில் தான் வெட்டி எடுக்கப்படுது. இந்தியாவில் போதிய நிலக்கரி இருக்கு, இருந்தாலும் பத்தலன்னு சொல்லி டெபிசிட் ஆகுதுன்னு சொல்லி வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்படி வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் யாரு அப்படின்னா அதானியுடைய நிறுவனம் தான். எந்தெந்த நாடுகள் இருந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 3 நாடுகள் இருந்து தான் அதிகமா இறக்குமதி பண்றாங்க. அதுல குறிப்பா இந்தோனேஷியா. இந்தியாவில் இறக்குமதி ஆகக்கூடிய பெரும்பாலான நிலக்கரி இந்தோனேஷியால இருந்து தான் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. அந்த நிலக்கரியை யார் இறக்குமதி பெரும்பாலும் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதானிங்கிற ஒரு தனி நிறுவனம் தான். இந்த அதானி தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ராடு பண்ணுறது இன்னைக்கு நேற்று கிடையாது. கடந்த 15 வருஷமா நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறதுல அதானி நிறுவனம் ஃப்ராடு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கமே இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்து அரசாங்க தரப்புல அதானி குறித்து என்கொயரி பண்ணாங்க. ஆனால் அந்த என்கொயரி எல்லாம் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஊற்றி மூடப்பட்டுருச்சு. அது வந்து ஃபர்தர் ப்ராசஸே ஆகலை. மோடி 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரு தெருவா போய் என்ன பேசினாரு? காங்கிரஸ் கிடையாது, அதாவது ஆல் இந்தியா காங்கிரஸ் கிடையாது, ஆல் இந்தியா கோல் காங்கிரஸ் அப்படின்னாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியவே நிலக்கரி ஊழல் கட்சி அப்படின்னு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணதுக்கு 2 காரணம்.
ஒன்று இறக்குமதியில் நடந்த ஊழல், இன்னொன்று இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டதில் நடந்த டெண்டர் ஊழல் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஊழல்னு சொன்னீங்க, தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணீங்க, தேர்தலில் நின்று ஜெயிச்சிங்க, 10 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்கீங்க, நிலக்கரி ஊழல் குறித்து இதுவரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? டெண்டர்ல முறைகேடுன்னு சொன்னீங்க, உச்ச நீதிமன்றமே டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுச்சு. நீங்க வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் திருப்பி டெண்டர் விட்டீங்களா? எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ்ல நீங்க டெண்டர் விட்டீங்க? ஏற்கனவே எதெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் லீகலைஸா மாத்தி அதுக்கெல்லாம் புது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து திருப்பி அதே டெண்டரை அதே அதானி நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இது இந்தியாவில் கடந்த 10 வருஷத்தில் நடந்த மிக மோசமான ஊழல். இந்தியாவிலேயே நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. இப்போ இறக்குமதி பண்றதுக்கு வருவோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் நிலக்கரி இறக்குமதி பண்ணும்போது நேரடியாக இறக்குமதி பண்ணுறது கிடையாது. வேற ஏதாவது ஒரு தனியார் கம்பெனிகிட்ட சொல்லி அந்த தனியார் கம்பெனிக்காரன் தான் இறக்குமதி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் நேரடியாக கொள்முதல் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணாமல் இடைத்தரகர்களை வச்சு கொள்முதல் பண்ணுறாங்க. அப்படி இந்தியாவினுடைய நிலக்கரி இடைத்தரகரில் மிகப்பெரிய ஆள் இந்த அதானி தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரியை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்காரு. நம்ம டேஞ்சன்ட் இருக்கு, அது கொடுக்குறாரு. இந்த நிலக்கரியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கரண்ட் தயாரித்து மக்கள்கிட்ட விற்கிறோம். இப்போ அதானி நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தோனேஷியாவில் 1 டன் நிலக்கரி எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா 2330 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நேரடியாக அதானி பேரில் வாங்குறாங்கன்னா இல்லை, நேரடியாக அதானி பேரில் வாங்கல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி பேரில். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் விர்ஜீனியாங்கிற ஒரு தீவில் இருக்கு. கண்ணு கிட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய, மக்களே அதிகமாக வாழாத, சில லட்சம் மட்டும் மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிலக்கரியை முதல்ல கைமாத்துது. பிறகு அந்த பிரிட்டிஷ் விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதானி நிறுவனம் வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 2830 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதாவது அந்த தீவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்தோனேஷியாவிட்ட இருந்து 2330 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கி அதானி நிறுவனத்துக்கு விற்கிறாங்க. எவ்வளவுக்குன்னா 2830 ரூபாய்க்கு, ஒரு 500 ரூபா கூட கொடுத்து. சரி, இப்போ அதானி நிறுவனம் என்ன பண்ணுது? அந்த நிலக்கரியை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விற்கிது. எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே ட்விஸ்டே. 2830 ரூபாய்க்கு வாங்கின நிலக்கரியை 7658 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடே அப்பா, கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு வாங்கி 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 4500 ரூபாய்க்கு மேலே அதிகமாக லாபம் வச்சு. இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தோனேஷியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுது, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேவை, அதே 2330 ரூபாய் கொடுத்து நேரடியாக இறக்குமதி பண்ண வேண்டியதானே? குறைவான விலையில் நிலக்கரியை இறக்குமதி பண்ணி கரண்டை தயாரித்தா மக்களுக்கு குறைவான விலையில் கரண்டை கொடுக்கலாமே. ஆனால் இடையில உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அதானி நிறுவனம், நான் தான் இறக்குமதி பண்ணி தருவேன், நீ நேரடியாக இறக்குமதி பண்ண முடியாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகளை வச்சிருக்கு. இந்த தரகு வணிகர்கள் இவங்களை தாண்டி தனித்துவமாக அரசாங்கம் செயல்பட முடியாத அளவுக்கு இங்கே நெருக்கடி இருக்குது இந்தியாவில். தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா நேரடியெல்லாம் இறக்குமதி பண்ண முடியாது, விடமாட்டாங்க. இவங்க புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து அது பண்ணி இதை பண்ணி சட்ட திருத்தத்தை பண்ணி மத்திய அரசாங்கத்தை வச்சு ஒரு நெருக்கடியை கொடுத்து இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு ஒரு நெருக்கடி போட்டு ஒரு லைனை போட்டு உட்கார வச்சிருவாங்க. அப்படி தான் உட்கார வச்சிருக்காங்க. இது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் இந்த நிலைமை தான். ஒன்று, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நிலக்கரியை அவனுக்கு தான் வெட்டி எடுத்து கொடுப்பானுங்க. அவனுக்குன்னா யாரு? இந்த அதானி குரூப்பு. இல்லை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணாலும் அவனுக்கு தான் பண்ணி கொடுப்பானுங்க. நிலக்கரி வர்த்தகம் அப்படிங்கிறதையே ஒட்டுமொத்தமாக தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இந்த குரூப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் 2330 ரூபாய்க்கு வாங்கி பிரிட்டிஷ் விர்ஜீனியாங்கிற தீவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு, போலி கம்பெனிக்கு கைமாற்றி, அங்கிருந்து அதானி நிறுவனத்துக்கு கைமாற்றி அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது. இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே விலை கூடி இருக்குல்ல, இந்த பணம் இப்போ எங்கே போச்சு? இதுதான் இங்கே கேள்வியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இடையில் நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோமே, பிரிட்டிஷ் விர்ஜீனியா தீவு. இந்த தீவுக்கு இந்த 5000 போயிருச்சு, எப்படி போச்சு? அதுதான் இங்கே கேள்வியே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் விர்ஜீனியா, சைப்ரஸ், மொரீசியஸ், சிங்கப்பூர், இல்லை தாய்வான், இது மாதிரி பல வரிகளற்ற சொர்க்கம் அப்படிங்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அதை வரிகளற்ற புகலிடம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டாக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லுவாங்க. சில தீவாக தான் இருக்கும், சில லட்சம் மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தீவிலிருந்து இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டுக்கு, 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டுக்கு பல்லாயிரம் கோடி முதலீடு வரும். இதை பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் அதிகமாக இந்தியாவுக்கு முதலீடு வர்றது சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூரே தொண்ணூண்டு ஒரு நாடு, அதில் சில லட்சக்கணக்கான மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படா என் நாட்டுக்குள்ளே இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து குவிக்கிற? சைப்ரஸ்னு ஒரு நாடு, அது ஒரு தீவு, லட்ச மக்கள் கூட கிடையாது.
அந்த தீவுல இருந்து பல லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. எப்படா அங்கிருந்து பணம் வருது? மொரீசியஸ் தீவுல இருந்து பல்லாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருது, இந்தியாவுக்கு வருது. முதலீடா வருது. மக்களே வாழாத, பிசினஸே நடக்காத ஒரு இடத்துல இருந்து எப்படி எவ்வளவு பணம் வருது அப்படின்னா, இங்கதான் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய தீவுகள். அது ஒரு தனி நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அந்த நாட்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணா, இந்தியாவில் பிசினஸ் பண்ணா பெருசா வரி கட்ட வேண்டியது கிடையாது. அந்த நாட்டில் வரி கட்டலாமான்னா அந்த நாட்டில் வரியும் கிடையாது. வரிகளற்ற சொர்க்கம்னே அதுக்கு பேர் இருக்கு, வரிகளற்ற புகலிடம்னே அதுக்கு பேர் இருக்கு. அப்ப இது மாதிரியான தீவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீவுகளுக்கு போய் அம்பானி, அதானி மாதிரி பெரிய முதலாளிகள் போலி கம்பெனியை உருவாக்கிடுவான். சாதாரணமா ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் எடுத்து ஒரு அட்ரஸை மட்டும் கையில வச்சுக்கிட்டு, ஒரு இமெயில் ஐடி வச்சுட்டு, ஒரு போன் நம்பர் வச்சுட்டு, யாரோ ஒருத்தன் பேர்ல ஒரு அட்ரஸ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவான், XYZ. அந்த கம்பெனி நிலக்கரியை வாங்கி நமக்கு கொடுக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தோனேஷியால இருந்து பிரிட்டிஷ் விர்ஜினியா தீவுக்கு போய் அங்கிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி வருதா அப்படின்னா அப்படியெல்லாம் வராது. அது இந்தோனேஷியாவில் ஏறி 2 வாரம் கடல் வழியா வந்து சென்னை துறைமுகத்துக்கு வரும். இந்த கேப்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் மட்டும்தான் கைமாறும். இந்தோனேஷியா டு பிரிட்டிஷ் விர்ஜினியா, பிரிட்டிஷ் விர்ஜினியா டு துபாய், துபாய் டு சென்னை போர்ட். 2 வாரத்துல கிட்டத்தட்ட 5000 ரூபாய் விலை அதிகமாகி நம்ம ஊருக்கு வருது. இதுதான் முதலாளிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃப்ராடு. இது நிலக்கரிக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் எந்தெந்த பொருள்லாம் இறக்குமதி ஆகுதோ அப்படி அந்த பொருள்களை இறக்குமதி பண்ணி கொடுக்கக்கூடிய முதலாளிகள் வெளிநாட்டிலிருந்து வாங்குறத விட பல மடங்கு அதிகமான விலைக்கு தான் உள்நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. எப்படி அப்படின்னா, இப்படி போலி கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகளுக்கு கை மாற்றி அப்படி தான் கொண்டு வருவாங்க. அப்போ இந்த இடைப்பட்டத்தில் வரக்கூடிய அந்த கருப்பு லாபம் அந்த தீவிலேயே பத்திரமா வச்சுருப்பாங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ ஏதாவது ஒரு ரூட்டு மூலிமா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இதுதான் மணி லாண்டரிங், இதுதான் கருப்பு பணம். ஆனால் ஜி என்ன சொல்கிறாரு, நீ பேக்கெட்டில் 500 1000 ரூபா நோட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் ஒழிச்சிட்டா கருப்பு பணம் போயிருந்து ஒரு கதை விட்டாரு. 500 1000 ஒழிச்சாரு, 2000 கொண்டு வந்தாரு, 2000 ஒழிச்சிட்டாரு. இப்போ கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா? ஒன்றும் இல்லை. தான் நம்ம கண்ணு முன்னாடி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பல லட்சம் கோடி தேர்தலுக்கு பணத்தை குவிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணம் எல்லாமே கருப்பு பணம் தானே. இதில் எவ்வளோ பணத்துக்கு அக்கௌண்ட் இருக்கு கேட்டால் 2000 ரூபா வந்துச்சு, கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 500 போய் 1000 போய் 2000 போய் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் கருப்பு பணம் மட்டும் போகாது, அது போகவும் முடியாது. ஏன்னா கருப்பு பணம் அப்படிங்கிறது இது மாதிரி பெரிய முதலாளிகள் வெளிநாடுகளில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவுகளில் பதுக்கி வைக்கிறது தான். அதுக்கு இந்த வணிகத்தை பயன்படுத்துவாங்க. அதானி நிலக்கரி வணிகத்தை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருந்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. இது முழுக்க நிர்வாகம் பண்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி. இவர் இந்த சைப்ரஸ் தீவில் குடியுரிமை பெற்று அங்கே தான் இருக்காரு. அவர் சைப்ரஸ் தீவில் மட்டும் கிடையாது, பல தீவில் அவருக்கு பாஸ்போர்ட் இருக்கு. இந்த சைப்ரஸ் தீவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான தீவு. இந்தியாவுக்குள்ள நிறைய இலிசிட் கேபிட்டல் சொல்லக்கூடிய மோசமான முதலீடுகள் இந்தியாவுக்கு வருதுன்னு காங்கிரஸ் பீரியட்லயே பாத்தீங்கன்னா அந்த தீவை வந்து தடை பண்ணி வச்சிருவாங்க. அங்கிருந்து வந்து எந்த முதலீடு வரக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டிருந்தாங்க. ஆனா மோடி அரசாங்கம் வந்தோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தடையை நீக்கினாங்க. திருப்பி சைப்ரஸோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டிக்கு போறாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் திருப்பி சைப்ரஸ்ல இருந்து வரக்கூடிய முதலீடுகளை தடுத்து வச்சிருக்காங்க. அப்போ 7-8 வருஷமா அங்கிருந்து வரக்கூடிய எல்லா முதலீடுகளையும் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ அம்பானி அதானிக்காக ஒரு நாட்டோட ஒரு தீவோட ஒப்பந்தம் போடுற அளவுக்கு மோடி அரசாங்கம் இருந்திருக்கு. அதனோடாக தான் இது மாதிரியான நிலக்கரி ஊழல் எல்லாமே நடந்திருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இந்த அதானியை பயன்படுத்தி நிலக்கரியை வாங்கும்போது எவ்வளவு பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை விட தலையை சுத்துற மாதிரி மிக மோசமான இன்னொரு ஃப்ராடு நடந்திருக்கு. அந்த ஃப்ராடு தான் நேற்று பத்திரிகையில் வச்சு கிளிகள் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படித்தான் நீ 2000 ரூபாய்க்கு வாங்கி 7000 ரூபாய்க்கு வித்தியே, நல்ல நிலக்கரியை வாங்கி வித்தியா? அதுவும் கிடையாது. இவங்க இந்தோனேஷியாவில் வெட்டி எடுத்து நிலக்கரியை கப்பலில் ஏற்றும் போது அந்த நிலக்கரியினுடைய குவாலிட்டின்னு சொல்லி ஒன்று எழுதுவாங்கல்ல, இது வந்து இதனுடைய எரியிற தன்மை இவ்வளவு தான், இதில் இவ்வளோ கேலரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்கல்ல. அப்படி மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3500 கேலரி உள்ள நிலக்கரியை தான் நாங்கள் கப்பலில் ஏற்றிருக்கேன்னு அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது மட்டமான ரகம், 2ஆம் தரம் ரகம் உள்ள நிலக்கரியை தான் அதானி நிறுவனம் விலைக்கு வாங்கியிருக்கு. அவங்களோட கம்பெனி ரெக்கார்டே அதான் சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இறக்கும்போது, சென்னை துறைமுகத்தில் வந்து இறக்கும்போது, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அந்த நிலக்கரியை விற்கும் போது அது 6000 கேலரியாக மாற்றப்பட்டிருக்கு. பெஸ்ட் குவாலிட்டி நிலக்கரியாக மாற்றப்பட்டிருக்கு. கப்பலில் வரவே லோ குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியாக மாறிடுச்சு. இதுன்றா பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. அது எப்படி? கப்பலில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லோ குவாலிட்டியான நிலக்கரி ஹை குவாலிட்டியாக மாறி வருது, இன்னொரு பக்கம் 2300 ரூபாய்க்கு வாங்கி 7500 ரூபாய்க்கு வந்து சேருது. அப்ப என்ன அங்க என்ன குட்டி போடுதாது? இது மிக மோசமான ஒரு ஊழல். நீங்க ஒரு பக்கம் பணத்தை சுருட்டுறதும் இல்லாம லோ குவாலிட்டி இருக்கக்கூடிய நிலக்கரியை வாங்கிட்டு வந்து நம்ம சென்னையில வட சென்னையில வச்சு கரண்ட் தயாரிச்சுட்டு இருக்கோம்.
மிகப்பெரிய பொல்யூஷன் ஆகுது. ஒரு பக்கம் கோடான கோடி பணத்தை செலவு பண்ணி நிலக்கரி இறக்குமதி பண்றதுல ஊழல், இன்னொரு பக்கம் அப்படி வாங்கின நிலக்கரியும் கெட்ட நிலக்கரி, லோ குவாலிட்டி, சப்ஸ்டாண்டர்டு, புவர் குவாலிட்டி. அந்த புவர் குவாலிட்டியை வாங்கிட்டு வந்து எரிச்சு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழலே மாசாயிட்டு இருக்கு. ஆனா கேட்டீங்கன்னா இவனுங்கெல்லாம் தேசபக்திம்பாங்க. அதானி நிறுவனத்தின் மேல ஹிண்டன்பர்க் அறிக்கை மிகப்பெரிய ஃப்ராட் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இவன் பெரிய ஃப்ராடுங்க, இவ்வளவு வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு நீ வந்து பதில் சொன்னியா? அப்படி பதில் சொல்லும்போது உனக்கு பின்னாடி என்ன வச்சிருந்த? ஒரே இந்திய கொடியா வச்சிருந்த. நீ என்ன சொன்ன? இது இந்தியாவின் மீது நடந்த தாக்குதல். யாரு காதுல பூ சுத்துறீங்க? நீ ஃப்ராடு பண்ணுவ, அந்த ஃப்ராட அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு அறிக்கையா வெளியிடுவான். அப்ப நீ உடனே பெரிய தேசபக்தரா மாத்துருவ. இது இந்தியாவின் மீதான குற்றச்சாட்டு அப்படிம்ப. ஆனா லோ குவாலிட்டியா நிலக்கரியை வாங்கிட்டு வந்து அதையும் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த ஊரோட மண்ணை, காத்த, குடிநீரை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி மனுஷங்களை சாவடிப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கான் காற்று மாசுபாடால. இது மாதிரி லோ குவாலிட்டி நிலக்கரி வச்சு எரிக்கிறதுனால. அந்த லோ குவாலிட்டி நிலக்கரி வச்சு நீங்க கரண்ட் தயாரிச்சு 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கரண்டை 20 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பீங்க. ஏழை எளிய மக்கள் அதுக்கும் பே பண்ணிக்கிட்டு இருப்பான் கஷ்டப்பட்டு. ஆனா அவனெல்லாம் நீங்க தேச துரோகிப்பீங்க. உங்களை மாதிரி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மனுஷங்களுடைய உயிரையே பொருட்படுத்தாம, ஒரு நாட்டினுடைய நிலத்தையே பொருட்படுத்தாம, தண்ணியை பொருட்படுத்தாம, காத்த பொருட்படுத்தாம, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருட்படுத்தாம லோ குவாலிட்டி நிலக்கரியை வாங்கி கொண்டு வர ஆட்கள் எல்லாம் தேசபக்தர்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சாமானிய எளிய ஏழை மக்கள் தேச துரோகிகள். இதுதான் வந்து கடந்த 10 வருஷத்து அரசியல். இது மாதிரி 2012 இருந்து 2016 இந்த 4 வருஷ காலகட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதானி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு 6000 கோடிக்கு மேல நிலக்கரியை இறக்குமதி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே நீங்களே உட்காந்து கால்குலேட் பண்ணாலே தெரியும் இந்த 6000 கோடியில் எவ்வளவு நல்ல குவாலிட்டி, எவ்வளவு கெட்ட குவாலிட்டி, எவ்வளவு உண்மையான விலை, எவ்வளவு பொய்யா விலையை ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி கொண்டு வித்தது. இதில் அவர் எவ்வளவு கோடி லாபம் பார்த்துருப்பாரு? எக்கச்சக்கமான கோடி லாபம் பார்த்துருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு துரோகம் பண்ணல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல அரசாங்கங்கள், மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நிலக்கரியை வாங்கி கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடுகளும் அவர் பண்ணியிருக்காரு. இவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்னு 2013-14 டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னாங்க. நிலக்கரி இறக்குமதியில் பெரிய ஊழல் நடக்குது, நிலக்கரி டெண்டரில் அதானி நிறுவனம் ஊழல் பண்ணுன்னு சொன்னாங்க. 2016 இந்தியாவினுடைய டிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் விங்கு இந்தியாவில் வரக்கூடிய நிலக்கரிகளில் நிறைய ஃப்ராடு நடக்குது, ஓவர் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, விலையை அதிகமாக வச்சு விற்கிறாங்க, புவர் குவாலிட்டி கொண்டு வராங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விட்டாங்க. யாருக்கு? நிலக்கரி இறக்குமதி பண்ணுற எல்லா கம்பெனிக்கும் விட்டாங்க. எல்லா கம்பெனியுமே இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதில் அதானி எக்கச்சக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் மோடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை யாரும் தட்டி கேட்க முடியாது. அவருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிலக்கரி டெண்டர் எடுக்கிறதுக்கு பல திட்டங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில் டெண்டர் விட்டு எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே பாருங்கள், இப்போ ஜார்க்கண்டில் ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அது தமிழ்நாடு அரசாங்கம் டெண்டர் எடுத்தாலும் நிலக்கரியை வெட்டி எடுக்கிற பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வராது. அது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு அதானி கையில் கொடுத்துரும். அவர் வெட்டி எடுத்து கொண்டது தமிழ்நாட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு போவார். டெண்டர் நமக்கு இருக்கும், ஆனால் வெட்டி எடுக்கிற உரிமை அவர்கிட்ட இருக்கும். அப்படி அவர் வெட்டி எடுக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கறதுக்கு பல சட்ட திருத்தங்களை அவர் வந்து இந்த டெண்டரில் ஈடுபடுறதுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மோடி அரசாங்கம் மாற்றிருக்கு. இது முழுக்க முழுக்க பிரதமர் அலுவலகம் செய்த வேலை. இது குறித்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை ஒரு பெரிய கட்டுரை எழுதி ஆவணங்களே அம்பலப்படுத்தினாங்க. எப்படியெல்லாம் பிரதமர் அலுவலகம் அதானிக்காக செயல்பட்டிருக்கு, அதானி இங்க இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் எடுப்பதற்காக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தினாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் அதானி ஃப்ராட் பண்றாரு, இன்னொரு பக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி அரசு நிறுவனங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட திருத்தங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்கள் இவங்க தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்த கரண்டை பயன்படுத்துறதுக்காக நூற்றுக்கணக்கான ரூபாயை எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு இருக்கோம். அதை ஏன் நூற்றுக்கணக்கில் சொல்லணும், 1000 கணக்கில் பே பண்ணிட்டு இருக்கோம். 300-400 பே பண்ணிட்டு இருந்த எல்லாரும் இப்போ 1500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முழுக்க பின்னாடி இருக்கிறது யாருன்னா இந்த நிலக்கரி ஊழல் தான். ஏற்கனவே ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஊழலில் அதானி நிறுவனம் ஈடுபடுத்துன்னு சொல்லி ஆதாரம் வெளியே வந்துச்சு. இதே ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை தான் வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதே மாதிரி இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாங்க, குறிப்பாக குஜராத்துக்கு, அதாவது இந்த முத்ரா துறைமுகத்துக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணும்போது பல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவங்க தெளிவாக சொன்னாங்க, 30 ஷிப்மெண்ட் வந்து இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி வந்து குஜராத்துக்கு வந்துச்சு. அதாவது 30 ஷிப்மெண்ட் தான் 30 தடவை கப்பலில் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு தடவையும் கப்பலில் ஏற்றுமதி பண்ண, அதாவது கப்பலில் ஏற்றி ஸ்டாக் பண்ண நிலக்கரியினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 16 கோடி ரூபா. அதே நிலக்கரி அப்படியே குஜராத்தில் முத்ரா போர்ட்டில் வந்து இறங்கும் போது அதனுடைய விலை 35 கோடி ரூபா. என்னப்பா அது 16 கோடியிலேருந்து 35 கோடி எப்படி அதிகமாச்சு? ஒரு தடவை கப்பலில் ஏற்றும் போது அதனோட விலை 16 கோடி, அதை குஜராத்தில் வந்து இறக்கும் போது 35 கோடி. இது எப்படி விலை அதிகமாகுது? இது குறித்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை அம்பலப்படுத்தினாங்க. அப்படி அம்பலப்படுத்தும் போது அவங்க இன்னும் சில விஷயத்த சொன்னாங்க. இந்த நிலக்கரி எல்லாமே நேரடியாக அதானி வாங்கலை, இடையில
சைனா சார்ந்த ஒரு கம்பெனி, துபாயை சார்ந்த ஒரு கம்பெனி, சிங்கப்பூரை சார்ந்த கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாமே போலி கம்பெனிகள். இந்த போலி கம்பெனிகள் எல்லாமே யாரோட போலி கம்பெனிகள்? அதானியோட போலி கம்பெனிகள் அன்னைக்கே பத்திரிகையில் சொன்னாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தாய்வானை சார்ந்த ஹை லிங்ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங் சுங் லிங். இந்த ஓனர் வேறு யாரும் கிடையாது, ஏற்கனவே அதானியினுடைய அதானி ஸ்டாக்ஸ் நிறுவனத்தில் ஒரு டைரக்டராக இருந்தவர். அப்போது ஒரு சைனாக்காரன், அவன் பேர் சாங் சுங் லிங்கு, அவன் ஒரு போலி கம்பெனியை எங்கே வச்சிருக்கான்? தாய்வானில் வச்சிருக்கான். அவன் பேருக்கு நிலக்கரி கைமாறுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஏசியா ட்ரேடர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், இது சிங்கப்பூரில் இருக்கு. இந்த நிறுவனத்துக்கும் அதானி பவருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. அதானி பவர் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் போலி பேரில் பேன் ஏசியா ட்ரேடிங் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் டொரண்ட்னு ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் துபாயில் இருக்கு. இதுவும் அதானியினுடைய ஒரு போலி கம்பெனி. இப்போ சிங்கப்பூரில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பேன் ஏசியா ட்ரேடர்ஸ், இந்த கம்பெனியினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் குமார். இந்த சேத்தன் குமார் வேறு யாரும் கிடையாது, அவர் ஏற்கனவே அதானி வில்மர் அப்படிங்கிற கம்பெனியினுடைய இயக்குனராக இருந்தவர். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நீ நிலக்கரியை இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்ற, இடையில ஒரு 3 கம்பெனிக்கு கைமாத்துற. ஒன்று துபாயில் இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, தாய்வான் இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் யாருதுன்னா அதானியினுடைய பினாமி பேர்ல இருக்கு. நீ 16 கோடிக்கு வாங்கி இங்கே 35 கோடி கொண்டு வர்ற, இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய பணத்தை உன் போலி கம்பெனி வச்சு நீ அடிச்சுக்கிற. அதை சிங்கப்பூரில் பதுக்கிக்கிற, துபாயில் பதுக்கிக்கிற, தாய்வானில் பதுக்கிக்கிற. ஸோ அப்போ நீ கருப்பு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ கொண்டு வரக்கூடிய நிலக்கரியை வச்சு இந்தியாவில் கரண்ட் தயாரிச்சு மக்கள் கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் கரண்ட் பில் கட்ட வேண்டியதாக இருக்கு. அவரு கருப்பு பணத்தை சம்பாதிப்பார் தீவுகளில், நாமெல்லாம் கரண்ட் பில் அதிகமாக கட்டணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. இதைத்தான் ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை அம்பலப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி பல ஆதாரங்கள் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிடன்பர்க் அப்படிங்கிற ஆய்வறிக்கை வெளியே வந்துச்சு. அமெரிக்காக்கார வெளியே விட்டு கிளிகள்னு கிழிச்சான். அதில் சாப்டர் 5 முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணி இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணதில் நடந்த ஊழல் தான். அதானி எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்காருன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு விலைக்கு வாங்கி இங்கே ஒரு விலைக்கு விற்று, ஒரு குவாலிட்டியில் வாங்கி இன்னொரு குவாலிட்டிக்கு கைமாற்றி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் இந்த அதானி நிறுவனம் ஏமாத்தியிருக்கு. இதுக்கு துணையாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமும், அதே மாதிரி அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக அரசும். இப்போ வர ஜூன் மாதத்துக்கு பிறகு அரசாங்கங்கள் மாறும்போது இந்த நிலக்கரி கொள்முதல் நடந்த ஒட்டுமொத்த ஊழலும் விசாரிக்கப்படணும். அது இறக்குமதி மட்டும் கிடையாது, இந்தியாவில் கடந்த 10 வருஷமாக விட்ட மொத்த நிலக்கரி டெண்டர்களும் திருப்பவும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். முடிஞ்சால் நேரடியாக உச்சநீதிமன்றமே தலையிடணும். எந்தெந்த டெண்டர்லாம் 2014 2024 இந்த கேப்பில் விடப்பட்டிருக்கோ, அதுலேயும் குறிப்பாக அதானி நிறுவனம், அம்பானி நிறுவனம் எந்தெந்த டெண்டர்லாம் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே எப்படி எடுக்கப்பட்டுச்சு, யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா அதானி ஒரு டெண்டருக்குள்ள வர்றாருன்னா போட்டியே இல்லாமல் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஊரில் அதானி விட்ட ஆளே கிடையாத நிலக்கரியை வெட்டி எடுக்கிறதுக்கு. ஏன் இந்த மோனோபொலி வருது? எதுக்காக மோடி அரசாங்கம் மற்ற நிறுவனங்களுக்கு ரைடு விட்டு நெருக்கடி கொடுக்குது? இது ஏதோ நிலக்கரியில் மட்டும் நடக்கல, ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவினுடைய சிமெண்ட் உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிமெண்ட் உற்பத்தி, சிமெண்ட் வணிகம், இது எல்லாத்தையுமே அதானி நிறுவனம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சிமெண்ட், கோல், இது மாதிரியான அடிப்படை மூலப்பொருள் எல்லாத்தையுமே தன் வயம் கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்தியாவினுடைய பெரும்பாலான துறைமுகத்தை இந்த மோடி அரசாங்கம் தன் கையில் வச்சிருக்கு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 24% அதானிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கார்கோ அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகுது பார்த்தீங்களா, அதனுடைய கெப்பாசிட்டி கார்கோ, இதனுடைய 24% அதானிட்டு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டெய்னர் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது பார்த்தீங்களா இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள், அந்த பொருள் 42% அதானிட்டு தான் இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலாளியும், அது சிறு குறு முதலாளி ஆரம்பித்து பெரிய முதலாளி வரைக்கும், ஒரு பொருளை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னா, ஒரு மிஷினை வாங்கி வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா அதானி நம்பி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, நமக்கு உணவு தானிய பொருள் பத்தலை அப்படின்னா அதானி நினைச்சா தான் அவர் துறைமுகத்தின் வழியாக, அவருடைய கப்பலின் வழியாக இது எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா துறைமுகம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவரை பாய்ச்சிக்கிட்டா நமக்கு சோறே இல்லை, பஞ்சத்தில் செத்து தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வெளிநாடுகளில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அரிசியும் வாங்கி வெளிநாட்டுக்கு ஒரு கப்பலில் ஏற்றிடுவார். எப்படி பிரிட்டிஷ்காரன் பண்ணால் பார்த்தீங்களா, 2ஆம் உலகப் போரில், முதல் உலகப் போரில் ஐரோப்பா, அமெரிக்க நாடுகள்லாம் சாப்பாட்டு பஞ்சத்தில் இருந்தப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி கப்பலில் வச்சு ஏற்றி இங்கெல்லாம் சோறு இல்லாமல் செத்தான்ல, அது மாதிரியான ஒரு நிலைமையை கூட இந்த தனியார் நிறுவனங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கிடுவாங்க. அப்போ வரக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, பழையபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களும் அரசுடைமையாக்கப்படணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹார்பரும் அரசுடைமையாக்கப்படணும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் அத்தியாவசிய துறைகள் எல்லாமே, அடிப்படை கட்டுமான துறைகள் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்.